மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடலேரிக்கு மேற்காக படுவான்கரை என்னும் பசுமையான வயல்கள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு இடம் மகிழடி தீவு. 1980களில் இங்கு ஹாங்காங்கை தளமாக கொண்ட அமெரிக்க நிறுவனம் ஒன்று உள்ளூர் பங்குதாரர்களுடன் சேர்ந்து இறால் பண்ணை ஒன்றை செரண்டிப் சீஃபுட் லிமிடெட் என்ற பெயரில் நடத்தி வந்தது. நகரத்தையும் மற்றும் கிராம பகுதியையும் சேர்ந்த பலரும் அங்கு ஊழியர்களாக பணியாற்றினர். 1987ஆம் ஆண்டு ஜனவரி 27 இங்கு நடந்த ஒரு படுகொலை சம்பவம் இவை அனைத்தையுமே அப்படியே புரட்டி போட்டுவிட்டது. அந்த இறால் பண்ணையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் மகிழடித்தீவு அதனைச் சூழவுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என 87 பேர் வரை இலங்கை போலீஸ் அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டு மகிழடித்தீவு சந்தியில் வைத்து ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் கொல்லப்பட்டனர். விடுதலை புலிகள் அந்த பண்ணையில் மறைந்திருப்பதாக கூறித்தான் அன்று அந்த படுகொலை நடந்தபோதிலும் கொல்லப்பட்டவர்களில் எவரும் விடுதலை புலிகள் இல்லை என ஊர்வாசிகள் கூறுகின்றனர். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் மகிழடித்தீவு சந்தையில் வைத்து நடந்த போதிலும் இந்த படுகொலையை அருகிலுள்ள கொக்கட்டிச்சோலையை மையப்படுத்தி கொக்கட்டிச்சோலை இறால் பண்ணை படுகொலை என்று அழைப்பதும் வழக்கம். இந்த சம்பவத்தில் தனது கணவர் மற்றும் தம்பி ஆகியோரை பலி கொடுத்தவர் இவர். அன்றைக்கு தம்பி காலையில் எழும்பினோடனே ஒரு 5 மணி வரைக்கும் ஹெலிகாப்டரில் சுத்த இவர் சொன்னார், உங்களோட ஆக்கள் எல்லாம் மேலே சுற்றுறாங்க சொன்னார். பகுடிக்கு ஓமன்னு சொல்லி போட்டு சொன்னார், நான் வயலுக்கு போகிறேன், இன்றைக்கு வயலை காட்டி கொடுக்கணும், வெட்டுறது போய்த்து வரணுன்ட்டு ஓட்டு வலிக்கிட்டு போனவர். போக நான் இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு பிள்ளைகள் 5 பேர் சின்ன சின்ன ஆக்கள். அப்போ நான் என்ன பிள்ளைகளை தூக்கிட்டு இங்கே அம்மாட்ட வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தால் அவள் வெடியெல்லாம் எழும்புது. இவர் போனவர் வரல, வெடி எழும்புது. அப்போ நான் என்ன செஞ்சேன், பிள்ளையில வச்சுட்டு அம்மாட வீட்டை நிறுத்தேன். அப்பா சொன்னார், வெடியில் எலும்பு உள்ள இவரும் போனவர் காணலன்னு சொன்னார். நான் சொன்னார், வயலுக்கு போனப்பா அங்கே போகல அப்படின்னு. சரி பின்னுண்டு ஓட்டு நிற்க இவர் என்ன செஞ்சிருக்கார், அங்கே மீனை வாங்கிட்டு முதலக்கூடாவில் மீனை வாங்கிட்டு வந்தவர் என்ன கூப்பிடலை. அவர் நான் இங்கே பிள்ளையில வச்சு நிற்க இவர் கூப்பிடல. மீனை கொண்டு வச்சு போட்டு உடுப்பை டக்குன்னு மாற்றிட்டு வேலைக்கு போயிட்டார். அப்போ எங்கட தம்பி நின்றவன் அவன் சொன்னான், அக்கா நானும் அதுக்குள்ளே போப்புறேன். அவரும் அதுக்குள்ளே வேலை செய்தவர். அக்கா நான் அதுக்குள்ளே போப்புறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், உங்களோட அத்தானை இங்கே காணல, அவரும் போய்த்தார், நீங்கள் மௌண்ட் அவர் வந்து வலிக்கிட்டு போது எனக்கு தெரியாது போய்த்தார். பிறகு சொன்னாங்க அங்கே வெடியில் எழும்பி 4 பேர் செத்ததான் இராணுவம் வெடிச்சுட்டு வாரானுங்களாம், எல்லாரையும் ஒழிக்கட்டான். நாங்கள் ஒரு இடம் ஓடலில் நிற்கும். அப்பா என்ன செய்தார், இவர் போன காணலன்று ஓட்டு அங்கே எட்டி பார்த்தாரு. அது வடிவாக தெரிஞ்சது எங்களுக்கு. எங்களோட சீனியப்பா முறை தான் அவர் ஒன்று விழுந்ததை நான் கண்டேன். அவர் அங்கே சந்திலேருந்து அடித்தது கவசம் வந்து வச்சு அடித்தது அவர் ஒன்று விழுந்ததை நான் கண்டேன். அப்போ அப்பாட்ட சொல்கிறோம், அப்பா இவர் தான் அப்பா அந்த ஒன்று விழுற வேண்டு சொல்லி. அப்பா சொன்னார், இல்லை அவர் இல்லைண்டு. அப்பா நெஞ்சாரு சைக்கிள் எடுத்து ஓடினவர் பார்த்துட்டு வரண்டு. அங்கே எங்களோட அப்பாவுக்கு சொந்தக்கார ஆள் தான், தங்கச்சி முறை. அவர் வந்து சொன்னார், அண்ணா அவங்களோட மருமகனை சுட்டாச்சு. அந்த போனவர் போய் அந்த கட்டில் ஏற அவர் தான் சுடுபட்டேன், எங்கடவர் தான் சுடுபட்டேன், அவரை சுட்டாச்சுன்னு சொன்னார். பிறகு இவர் திரும்பிட்டு வந்தார். அப்பா வந்து சொன்னார், புள்ள இவர் தான் நம்மளோட மருமகன் தான் செத்துத்தாருன்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து கத்தி போட்டு சொன்னோம், அப்பா வாங்க நம்ம போவோம் அவடத்துக்கு சொல்லி போனேன். நாங்கள் கொஞ்சம் பேர் போக துரத்தி விட்டுத்தானுங்க சுட்டு போட்டு. பிறகு நாங்கள் வந்து வளவுக்கு நிற்கும். ஒரு ஆமி வந்து அப்பாட்ட கேட்டால், இங்கே மகன் வேலைக்கு போய்த்தார் சொன்னார். சரி என்று ஓட்டு அப்பாவுக்கு துவக்க வச்சு இதில் உண்டுனேன். நாங்கள் போட வந்து கத்துனேன், காலில் விழுந்து அப்பா ஒன்றும் செய்யாதாங்க கத்துனேன். அப்புறம் விட்டு போட்டு போக இந்த மரத்தில் ஒரு இது முட்டி கட்டியிருந்த எங்கட பொடியும் கல் இறக்குறதுக்கு அந்த முட்டிக்கு உறிஞ்சி அப்படியே ஒன்று தூளாயிட்டு உறிஞ்சி ஓட்டு கொம்பி போட்டு போய்த்தான். குட்டியா ஒருத்தாங்க கொண்டு வச்சிருக்கீ ராவளப்பு கொண்டு கொம்பி போட்டு போய்த்தான். பிறகு பார்த்தா இது எங்கட தம்பி போனவன் தானே வேலைக்கு. அப்பா சொன்னார், இவர் சுடுபட்டாலும் தம்பி இருப்பார் ஒன்று சொல்லி போட்டு போவோம், நம்ம முழுப்பேர் அங்கே போவோம்ட்டா விட்றானும் இல்லை. நாங்கள் அந்த கோயிலடி மட்டும் போனோம், துரத்தி வந்தேன். அது வந்து இங்கே நிற்கும். 4 மணி மட்டும் பார்த்தா தம்பியாக்கள் வாராப்பில்லை சொன்னான்னு சந்தியில் அவ்வளோ பேரையும் கொண்டு போனியில் வச்சிருக்கான்ட்டு. அப்புறம் நாங்கள் அவடத்துக்கு விடலை.
கொஞ்ச நேரம் 5 மணி ஆக முழு பேரையும் அப்படி சுட்டு போட. இவர் கண்டுத்தார், எங்கட தம்பி கண்டுத்தார் இவரை சுட்டு கொடுக்க. அப்போ தம்பி எடுத்து கத்திரிக்கான், அத்தானே சுட்டாச்சு, அக்காவுக்கு 5 புள்ளையல் இப்படி அப்பா அக்கா வளர்க்க போகுது. இவர் வந்து கத்துறாரான், கத்தாதையும் பார்க்கலையா அவனுகள் ஏற்றி எடுத்து கொண்டு வந்து முழு பெரிய அப்படி லைனில் வச்சு தானே அவன் சுட்டு 5 மணி சுட்டவனுங்களாம். சுட்டு எங்கே ஏற்றி போனோன்ட்டு எங்களுக்கு இன்னமும் தெரியா. இவங்க சொல்கிறாங்க அத்திய மாதிரி சந்தியில் கொண்டு போட்டு இது செய்தாண்டு. தனது மேலும் 2 தம்பிகளை வேறு சம்பவங்களிலும் இவர் பலி கொடுத்துள்ளார். அத்துடன் 1991 மகிழடித்தீவில் நடந்த படையினரின் இன்னுமொரு பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலில் இவரது வீடும் முற்றாக எரிக்கப்பட்டுள்ளது. இந்த படுகொலைகள் நடந்த மகிழடித்தீவு தேவாலய சந்திக்கு அருகே அப்போது முதல் இன்று வரை வாழ்ந்து வருபவர் மோட்சமேரி. இவரது வீட்டுக்கு முன்னதாகத்தான் இந்த படுகொலைகள் நடந்ததுடன் இவரது ஒரு சகோதரரும் அதில் கொல்லப்பட்டுள்ளார். அண்டு ஒரு 6:15 மணி இருக்கும். நாங்கள் அந்த நேரம் ஸ்கூலுக்கு போகிற வருவோம். அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்க கொண்டு எங்களை வளைச்சி எஸ்டிஎஃப் வந்து வளைச்சிட்டாங்க. மேலாலே கெலியாலே மேத்தி கொண்டு இதில் கொண்டு இந்த கிரவுண்டில் இறங்குனவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரத்தால் பார்க்க அந்த நேரடியாக அந்த ராட் பண்ணைக்குள்ளாம் போனவங்க. அங்கே போய் அங்கே வேலை செய்கிற ஆக்கள் அவ்வளோ வேலையும் சாய்ச்சிட்டு வராங்க. அதில் எங்களோட ஒரு அண்ணன் 2 அண்ணா அவங்க அங்கே வேலை செஞ்சவங்க. அப்போ முதல் அந்த எங்களோட 2வது அண்ணா கேஷுவலாக வேலை செய்தவர், முதல் அண்ணா பெர்மனண்ட்டாக வேலை செய்தவர். அப்போ அங்கே வேலை செஞ்ச ஒரு 90-85 பேர் இருக்கும். அவங்க அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. முன்னுக்கு ஹபட் வந்தது, பின்னால் எஸ்டிஎஃப் பைக்கில் கொஞ்சம் பேர் வந்தவங்க, நடையில் கொஞ்சம் பேர் வந்தவங்க. அங்கே வேலை செஞ்ச அத்தனை பேரையும் கூட்டி கொண்டு இந்த ஜங்ஷனில் இருத்தாட்டி வச்சவங்க. இருத்தாட்டி வச்சு ஒரு 10:30 மணி இருக்கும். ஒன்று பின்னால் வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. ஊருக்குள்ளேயெல்லாம் எஸ்டிஎஃப் பரவிட்டார். எல்லா ஊருக்குள்ளேயும் போய் வீடு விட ரவுண்ட் அப் நடந்து கொண்டு இருக்கு. மேலால் கெளி வந்து இங்கே ஆக்கள் இறங்கி கொண்டு இருக்கு. அப்புறம் எல்லா பக்கம் பயரிங் சத்தமும் கேட்குது. அது எங்களோட வீடு, அந்த வீட்டில் இருந்து நாங்கள் அந்த வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த மதில் இல்லை, அந்த மதிலிடவுக்குள்ளால் பார்க்குறோம் ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு ஆளை சுட்டு அதில் எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து எங்களோட வீட்டில் எஸ்டிஎஃப் எல்லாம் சமைக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு அம்மா அங்கால வீட்டு ஆக்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வீட்டை பாத்திரம் எல்லாம் எடுத்து பானை சட்டி எல்லாம் எடுத்து ஆடெல்லாம் ஊருக்குள்ளே பூந்து அடிச்சுட்டு வந்து உரிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே அவங்கள கூட்டிக் கொண்டு சமைக்கிறாங்க. சமைக்கக்குள்ளே எங்களோட 2வது அண்ணாட வைஃப், அவன் மிட் வைஃபாக இருந்தவர், அவருக்கு ஒரு 1.5 வயசு மகன் இருந்தவர். அப்போ மகன் அழுத. அப்போ அதில் ஒரு எஸ்டிஎஃப் கேட்குறார், என்ன பாபா ஆள்றான்னு சொல்ல. அவங்களோட அப்பா நீங்கள் பிடிச்சி கொண்டு வச்சிருக்கிறீங்க, அவரை கேட்டு அழுறான்னு சொல்ல. அப்பாட பேர் என்று கேட்டார். அப்போ கிருபாகரன் என்று சொல்லி சொன்னேன். அப்போ பேரை கையில் எழுதி எடுத்தவர். ஆனால் கையில் எழுதி எடுத்துட்டு போயிட்டு வாரா. அவருக்கு இனி இந்த சுட்ட டீமுக்குள்ள அண்ணா பட்டுட்டாரோ அல்லது விடலையோ அந்த என்ன உதரியா போயிட்டு வந்து திரும்பவும் வந்து பேரை கேட்டேன். அப்போ கனதி பிள்ளை, அப்பாட பேர் கனதி பிள்ளை கிருபாகரன் ஆண்டு சொல்ல திரும்பவும் போயிட்டு வந்து இருக்கிறாரன் வந்து சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3:30 மணி வரைக்கும் சாதுவாக மழை பெஞ்சு முடிய அப்புறம் அவரை மட்டும் நைஸாக கூட்டி கொண்டு இங்கே விட்டு ஒத்துட்டு சொல்ல வேணாம் இவரை விட்டுருக்குறோம்ட்டு சொல்லி ஒத்துட்டு யாருக்கு சொல்ல வேணாம்ட்டு சொல்லி அவரை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்போ அவர் அழுது அவங்களோட அம்மாட்டையும் வைஃப்டையும் சொல்கிறார். நம்மளோட பாவண்ணா, அந்த சித்தண்ணாட பேர் பாவண்ணா கர்ணாண்ணா அதில் வேலிஸ்டாங்கிற பேர்லாம் சொல்லி எல்லாரையும் சுட்டு போட்டாங்கம்மா, எனக்கு பைத்தியமாக இருக்கு என்று அழுது சொன்னவர். அப்போ சொல்லி போட்டு அப்போ நாங்களும் அந்த அழுதுறோம். அப்புறம் எங்களை வந்து சாப்பிடாமட்டு கரைச்சப்படுத்துனாங்க. சமைச்ச சாப்பாடெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒத்துமையை சாப்பிடலை. நாங்கள் அழுது உள்ளுக்குள்ளே இல்லை அவங்கள்ட்ட காட்டிக்குள்ளேயும் மேலா. அப்போ நாங்கள் சரியான தூக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொரு திசையில் எங்களுக்குள்ளே அழுது இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்து கேம்ப் பண்ணவங்க அண்டு ஒரு 6:15 இருக்கும். அப்போ எங்களுக்கு வேலி இருந்தது. வேலியில் கிடுகு மட்டை தான் கட்டியிருந்தாங்க. அந்த கிடுகு மட்டையெல்லாம் வந்து அவுட்டு எடுத்துட்டு டிராக்டர் கொண்டு வந்து அவ்வளோ பொடியை தூக்கி வச்சு அதுக்கு மேலே கிடுகால போட்டு விரைஞ்சி கட்டிட்டு இந்த கொஞ்சம் இருட்டு பட்டுது. ஆக்கள் லைட் பண்ண இல்லாத டைம் அப்படி இருட்டுக்குள்ள அப்போ லைட்டு எங்களுக்கு அப்போ கரண்ட் எல்லாம் இல்லை அந்த நேரம். அப்போ இங்கே ஏற்றிட்டு போனவங்க ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வச்சு சுட்டு ஒரு இடத்த போட்டவங்க. இந்த சின்ன படியன் அந்த குருவி காவலுக்கு சின்ன படியன் அவனுகள் பெர்மனண்ட் ஆக்களை தான் பிரிச்சு இதுண்டவங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு தான் அந்த மெட்ட பாட்டியை சுட்டவங்க. அந்த குருவி காவலுக்கு இருக்கிற ஆகலையும் இந்த மெட்ட கேஷுவலாக இருந்த ஆகலையும். அப்போ எங்கிட்ட 2வது அண்ணா கேஷுவலாக முதல் அண்ணா ஏற்கனவே பட்டுட்டார். அப்போ 2வது அண்ணாவே அடுத்த லைனில் போடுறதுக்கு தான் வச்சுருந்தவங்க. நாங்கள் அது கிடையாது அழுது இதுண்டபடியாக இன்னும் அவர் கடவுள் தான் அவருக்குள்ளே பேசின வரியா அவனை மட்டும் ரகசியமாக கொண்டு வந்தாங்க எங்கள்கிட்ட.
இந்த சம்பவத்தில் உயிர் தப்பி பிழைத்தவர் கதிர்காமத் தம்பி செல்லத்தம்பி. அந்த சம்பவம் குறித்த நேரடி சாட்சிகளில் இவரும் ஒருவர். அன்றைக்கு ஒரு 5 மணி அளவில் நான் பண்ணையிலிருந்து ஆத்து சைட்லாம் அந்த பெரிய மோட்ரு அப்படி தான் படுத்தது கிடந்து பேக்கெல்லாம் எடுத்தது சைக்கிள் எடுத்து வருவோம்னு ஆயுதப்பட 3 தேதி மழண்டு மட்டக்களப்பு இருந்து மணப்புட்டிக்கு வந்து டக் டக் டேண்டு வந்துச்சு இதுக்குள்ளே பார்த்தா வர பிடித்தாங்க கேட்குது. மணப்புட்டி பக்கத்தில் பிடித்தாங்க கேட்குது. அப்படியே பிடி கேட்டுக்குள்ளே பார்த்தேன் ஆயுத்தம் அந்த கரடியை அந்த தாண்டியாடி பக்கத்தில் பெரிய ஒரு டும்மன்ற சத்தம் உண்டு. பெடிலோட அதறி போச்சு பூமியெல்லாம். அப்படியே பார்த்தீங்க இங்கே எழும்புது வெடியில் எழும்பி திதியம் ஒரு 3 மணி காலத்துக்கு பிறகு மகளடித்தீவு முதலக்கடா முனக்காடு சந்தி அவரோட சேச்சடியில் வந்துட்டு கவச வாகனம் வந்துட்டு அடிக்கான். அந்த பண்ணையை பார்த்துட்டு அடித்தா எங்களோட செத்தை தான் இந்த ஓலை தான் மறைப்பாக கட்டப்படுது. முழு பேரும் உளுந்து படுத்தான். என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியே உளுந்து படுத்தான். அவள் சில ஆக்கள் இந்த உயர்ந்த ஆக்கள் கொஞ்சம் வயிறு உள்ள ஆக்கள் அப்படி குப்புறப்படுத்து இதால் ஒரு ஆள் மச்ச முறை அவருக்கு இதால் வெடிப்படுத்து முழு பேரும் படுத்தது கிடக்கும். ஒரு 3 ஸ்டெப்பு அன்றைக்கு தான் நாங்கள் விஷயோட அதிரடிப்படையாக நாங்கள் காண்றோம். இல்லை அடிஞ்சு இந்த வாராக்கள் சொல்லுவாங்க கொத்துக்குள்ளே நிற்காம கொத்து போல திக்கி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அன்றைக்கு தான் காண்றோம். ஒரு உயர்ந்த ஒரு எஸ்டிஎப்பும் 2 பதிஞ்சானாக்களும் வந்தானுகள். அப்படி குறுக்கால் நேருக்கு வந்து 12 கம்பி அடிக்குது இந்த புரசட்டுக்கு. அப்படியே வாராக்களை கட்டையை பிடிச்சி இழுத்தான். அது கட்டை பேந்து கொண்டு அவனுக்கு விடத்தை அடித்து போட்டுது. அடித்தோடனே குரட்டு அடுன்னு சொல்லி கத்துறான். அப்போ சொன்னாங்க குரட்டை எடுத்து வாண்டினா முழு பேரும் மழை பெஞ்சு விட்ட சரி திட்டி நேரத்தில் முழு பேரும் கை உயர்த்திட்டு முழு பேரும் வெட்டைக்கு வாங்கன்னு சொல்லி முழு பேரும் இப்படி கை உயர்த்திட்டு வந்து திண்டிக்கும். எங்களுக்கு உதறது பூமிக்குள்ளே கால் பூருது. அப்படி குரட்டை எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் மெக்கானிக் செஜன் எல்லாமே எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. படாச்சின்னா வெட்டுனான். வெட்டி போட்டு உள்ளுக்க வந்தான். முழு பேருக்கு வெட்டு வைக்காங்கன்னு சொல்லி டைட்டரில் ஏறுங்கண்ணா. ஏறினோடனே நாங்களும் கூட ஏறி எல்லோரும் அதுக்குள்ளே அமர்ந்துட்டோம். அதுக்கடையில் சுட்டவன் அங்கே பார்த்து சுடுறதும் சில பார்த்து சுடுறதும் அப்படி தச்சு உத்திருக்கும் சுடலை. அங்கே சொல்லிட்டு ஏற்றிட்டு கொண்டு வந்தான் ஜங்ஷனில் கொண்டு வந்து சைட் பண்ணி நித்தாட்டி போட்டு முழு பேரே அந்த ரோட்டுக்குள்ளே நித்தாட்டினான். 5 அடி அகலமான ரோட்டுக்குள்ளே. அப்போ இப்போ ரோட்டாகலாம் அந்த நேரம் ஒடுங்கின ரோட்டு. அந்த ரோட்டுக்குள்ளே கொண்டு வந்து நித்தாட்டி போட்டு பார்க்குற நேரம் கந்தியா டாக்டர் முனக்காட்டால் அவர் கொக்கட்டி ஜொலியில் டாக்டர் அவர் தனியார். அவர் வெள்ளை ஆள். உங்களை பிள்ளை நல்ல வெள்ளைமே உங்களை பிள்ளை நல்ல உயர்ந்த ஆளுந்தான். அவருக்கு இதுக்குள்ளால் இந்த கோலைக்குள்ளால் சீலையை போட்டு அவரை மகனை கிட்ட வச்சிட்டு அவர் இதுக்குள்ளால் முகம் ஃபுல்லாக மறைக்கல. இவ்வளோக்குள்ளாலே மறைச்சி மேலெல்லாம் தெத்தவார். வெள்ளை மேலும் தெத்தவார். அவர் பிம்மி குளர்றாரு நின்றுத்து. அப்போ அவர் அப்படி கவசம் வாழ்ந்துக்காங்க. அவர் நிற்கார் இப்படியே வச்சு ரோட்டுக்கு சட்டியாக அந்த ரோட்டுக்குள்ளே வச்சு கவசம் வாழ்ந்து பின்னுக்கு எடுத்தோடனே நாங்கள் நெருக்கி தின்ட்டு இயலாது. நானும் இன்னோட வந்த என்ன 3 பேர் இந்த பிந்தினாக்கள் சரியாக டயருக்குள்ளாம போனோம். அப்போ பின்னுக்கு எடுத்து இப்படி முன்னுக்கு ரீச் பண்ணுறான். அப்போ நாங்கள் நினைச்சோம் வந்தார் மூலையிலையோ இங்கே ஒரு இடத்துல கவசவானத்தை நைச்சன்னு சொன்னவங்க அப்படித்தான் நசிக்க போகிறான். என்னதான் அப்படி வந்து ஆளில் முட்டுற அப்படி 2-3 தரம் எடுத்தவன அப்படி நித்தாடித்தான். ஒன்றும் செய்யலை. செய்து போட்டு டிரைவர் ஆரண்டு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் இன்னும் அதுக்கு யாருண்டு ஒரு ஆள் சொன்னார். நான் சொன்னேன் நான் டிரைவர் இல்லை, நான் அண்டைக்கண்டாடி இதில் கெசுவல் ஆள் தான். அண்டைக்கண்டாடி வந்து வேலை கேட்டு செய்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஓட தெரியும் வாகனம். ஆனவன்னா என்ன அவங்க உரிய டிரைவர் மாதிரி பேமெண்ட் ஆக்களத்தரும் வர இல்லை. அவே வேறத்துக்காக தான் நான் வேலை செய்தேன். உனக்கு அது வேணால் 7 மிஷின்லண்டா எடுத்த மிஷின் போகுது புறசெட்டுக்கு திருப்பி கொண்டு வரான். புறசெட்டுக்கு போய் மேசையில் இப்படி சின்ன மோட்டர்கள் சாய்ப்பட்டிகள் இரும்பு சாமான் கொஞ்சம் கிடந்த முழுதையும் ஏற்றினான். ஏற்றிட்டு திருப்பி கொண்டு வந்து சைட்டாக போட்டுட்டு போய் இதுக்க சொன்னான். அதுக்கடையில் அடி பட்டை மடக்கி பிடிச்சி ஆட்டிப்பாங்க உத்தைப்பாங்க. அது அங்கே சொல்லி வேலையில் அடி நடக்குது.
அப்போ என்னத்துக்கு அடிக்கிறான்னு எது செய்யறது ஒருத்தருக்கும் தெரியாது. அதில் கொஞ்சம் பேர் அவங்க கொஞ்சம் பெரிய டிஓ, அப்புறம் அந்த இதுக்கு தண்ணி உச்சம் பார்க்குற அவங்க கொஞ்சம் பெரிய தரம் ஒரு பகுதி, ரவிசர் போட்ட புடியங்கள் எல்லாம் ஒரு பகுதி, நாங்கள் ஒரு சாரம் கட்டின பகுதி, அப்படி ஒரு சாங்கமாக இது இருந்துட்டோம். அவ்வளோ பேரையும் ஏற்றினான். இந்த ரவிசர் போட்டாக்களையும் தான் இது கட்டினா ஒரு மிஷின் போட்டிக்கோ கொஞ்சம் பேரை ஏற்றினான். ஏற்றி நித்தாட்டித்தான். நித்தாட்டி போடு வா இடான்னா நான் வந்து மிஷினில் ஏறி ஸ்டார்ட் பண்ண ஆயுதப்பட வர. அப்போ எனக்கு நல்லா தலைமுடி இப்படி தலையில் பிடிச்சி இழுத்து அடிச்சுடா கொண்டு மதிலில் சேச்சிக்கு வாசலில் கேட்டில் கொண்டு விழுந்தேன். அப்படி சாத்தி வச்சு ஒரு அடிச்சுட்டா அப்படி இருந்தேன். நான் மிஷினை இன்னொரு மந்த எடுத்தான் போகுது. முனக்காட்டு பக்கம் மிஷின் போகுது. போய் ஒரு 15 நிமிஷம் இதிக்கும். மிஷின் போய் ஒரு 15 நிமிஷம் இதிக்கும். சரண்டு விட்டுட்டா விழும்போது அவ நீ என்னத்துக்கு ஏரியா அதுக்கடையில் இங்கே எல்லாருக்கும் அடி விழுந்துட்டு அங்கே கொண்டு போனோம். போயிட்டு ஒரு 15 நிமிஷத்தால் போய் வெடி கேட்குது. அதுக்கு பின்னால் வந்துச்சு மிஷின் வந்து இந்தியாவில் சேச்சை பார்த்த மாதிரி முதல்ல கிடப்பா ரோட்டில் மிஷின் மரப்பில் நாங்கள் இருந்ததுக்கு மரப்பில் மிஷின் கிடந்தது. அப்போ மிஷின் கிடந்தோடனே இவங்க அந்திமலையாரியாவில் வேலை செய்த ஒரு மயிலி பொடின்னு சொல்லி அவர் மகனை காணலை. இப்போ சமத்தில் வெளியிறான அந்த பொடியன் மோகன் சொல்லி அவர் நான் காணலைன்ட்டு ஒரு லோங் சக்கலஜி போடுறது ஒரு பேட்டி கதறு பேட்டி ஒன்றை காட்டிட்டு இப்படி குறுக்கால வந்து இந்த யங்சம் இந்த துறையடிக்கு வர ரோட்டில் வந்து இப்படியே வந்து இந்த ரோட்டில் இதில் ஏற அங்கே இந்த கவசம் அதில் அடிச்சிட்டியான். அடியோட ஆள் அவிடத்தை சரி. அப்போ அந்த சவத்தை ஏற்ற வர்றதுக்கு வேணும் கொண்டு வந்து இவனில் இந்த சவத்தை ஏற்றி எடுத்து அப்போ அதை என்ன சுட்டு போட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஏற்றி போன அவ்வளோ சுட்டுத்தாங்க. அப்போ மட்டமாக எங்களுக்கு தெரியலை. அங்கே கொண்டு தான் சுட்டவன் சுட்டா எங்களுக்கு இந்த இதெல்லாம் இந்த இடிச்சு இதெல்லாம் செய்தா தம்பி இந்த கண்ணெல்லாம் இதெல்லாம் நல்ல விடத்துக்கு உயர்ந்துது. இதெல்லாம் உயர்ந்தா இந்த கால் வைக்கக்குள்ளேயும் இப்படி கிடங்குக்குள்ளே கால் ஓடுற மாதிரி தான் எங்களோட கால் போனது. அந்த நேரம் அரைவாசி பேர் அளவில் 60 பேர் கூட தான் இதிக்கிறோம். இதுக்குள்ளே ஒரு 20 பேர் அளவிலான இதுக்குள்ளே ஏற்றிட்டு போனவன். அப்போ வந்து இவர் ஏற்றி ரிவேஜ் பண்ணி ஏற்றிட்டு எடுத்தானுங்க. பீமில் பெரிய டயர் பிடிக்க மிஷின் டக்குன்னா நின்றுது ஸ்டார்ட்டு. அப்போ இவருக்கு பெத்தி தேமையால் உடஞ்சி போச்சு. நாங்கள் என்னடா குரட்டால் கவ்வி பிடிச்சி தான் சூச்சா பிடிக்கிறேன். அப்போ டிரைவர் எழும்பினேன். நான் இப்படி தான் எழுப்ப தூசண தலையில் விடா கீழே கையாண்டது. அப்போ இப்படித்தான் என் கை எல்லாம் வராக்குள்ள ஒரு தான் அடித்தான் கை. அது பிறகு நான் ரோட்டை கவனிக்க நம்பி நடந்துட்டு போனோம். சக்கு சக்கு சக்குன்ட்டு ரோட்டில் கால் ஒட்டுது. அங்கே பார்த்தேன் ரத்தம் மிஷின் போட்டியால் ஒழுகி போயிருக்கு. அப்பா யோசிச்சேன் இதில் ஏற்றி போன மக்கள் எல்லாம் சுட்டு உள்ளுக்கான் கிடக்குகள். அப்போ எங்கெல்லாம் அந்த பக்கம் மரப்பில் ஒரு சக்கி குடியில் கொண்டு ஓலையால் கட்டி மழை பெய்கிற நேரம் வெட்டை கொண்டு வருவான். வெயில் அறிக்க கொண்டு அதுக்குள்ளே வச்சுட்டான். முழு பேர் நின்று நட்டுக்காங்க. விடுத்துருக்காங்க சரியான உணவு சரியாக வச்சு போட்டு ஒரு 1 மணி 1:30 மணி அளவில் இருக்கும். எல்லாருக்கும் தண்ணி விடாய்க்குது. நீ சாகிற நம்ம தானே தண்ணி விடாய்க்குதுன்னு சொல்ல சொன்னால் இதெல்லாம் நீதிங்கன்னு விட்டு அந்த கடைக்கார சேமரண்டு அவர் செத்து தரிப்பார். அவர் மகனை இயக்கத்தில் இருந்த அந்த நேரத்தில் அந்த பாலகத்தை செஞ்சது. அப்போ அவர் சொந்த சிலவில் அவர் அந்த கடை அப்போ தான் தயாரித்து போட்டார். நீ அவருக்கு அந்த மகன் இதை வச்சு அவருக்கு ஆட்டிக்கு வாங்கிட்டானுங்க. நீ அவரும் வயசு போன ஆளுக்கு அவருக்கு ஆட்டி மராஜ் அவ்வளோ பேருக்கும் சின்ன ஒரு கப் ஒன்று எடுத்து இதால் ஒவ்வொரு கப்பும் ஒரு ஆளுக்கும் கொடுக்கட்டாமன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட்டும் ஒரு கப்பு தண்ணியும் கொடுக்கட்டான்னு. அது கொண்டு வந்து பிஸ்கெட்டை வாயில் வச்சா தம்பி இங்கே போகுதில்லை. அந்த தண்ணி நாக்கு நினையும் காணாது. எல்லோரும் வச்சு கொண்டு எல்லோரும் கொடுத்து போட்டு சரியாக 2 மணி அளவில் இருக்கும். அது நேரம் சொல்லிக்கொள்கிறது எங்களுக்கு நிலைமை அப்படி. 5 பேர் எடுப்பான் இருக்கா பா எடுத்தது அங்கால கொண்டு போவான். 5 வெடி கேட்கும் பக்கன்னா மரம் வந்து நாங்கள் முழு பேரும் கண்ணை முடித்து தான் இருக்கணும். முழிகண்ணா முழிக்கிற மரம் வந்து 4 பேர் எடுப்பான். 4 வெடி கேட்கும். ஒற்றே வெடிப்பில் 4 வெடியிலும் ஒற்றே வெடியில் தான் கேட்கும். மரம் கொஞ்சம் நேரத்தால் மரம் திருப்பி வந்து 5 பேர் எடுப்பான். 5 4 எடுத்து ஒரு 6 மணி
6:15 மணி அளவில் இருக்கும். அப்போ அந்த நேரம் குளமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி, ரோட்டு மட்டும்தான் தம்பி. அந்த திருப்தியாக நிலமண்டு சொல்லி ரோட்டு மட்டும்தான். நம்ம பேப்பரில் ஹோடு அடித்த மாதிரி தான் குட்டு கேட்குது. அப்போ கண்ணை முடித்து பார்த்தோம், வாகனம் உண்டு புறால உண்டா வருது. ஒரு 3-4 வாகனம் கொக்கட்டிச்சேரியிலேருந்து ஜங்ஷனுக்கு வருது வார நேரம். அதில் கொக்கட்டிச்சேரியில் ஒரு பொடியன் கொத்துரொட்டி கடை ஓட்டி இருந்தவன், அவனை பிடிச்சி விளங்கி அடித்து கொண்டு இருக்கான்னு இதுவும் வருது. வந்தோடனே டேய் வேண்டாம் ஒருதன். அப்போ அதே நேரத்தில் நாங்கள் 9 பேர் தான் அவடத்தை இடித்தோம். ஆரம்பத்தாங்குடியால் ஒரு ஆள் சாவுக்கு வந்தவர் அங்கே. அப்புறம் அங்கத்தை ஆள் சூரியமன்ற ஒரு ஆள், அவர் சுப்போஷராக வேலை செய்கிற எஜுகேஷனில் அவரும் இருந்தவர். அவங்க 2 பெரிய மந்தங்களை கிட்ட இந்த அரட்டி போட்டு அவர் பெரியவன் அங்கே இருந்த பெரியவன்கிட்ட கதைக்க போகிறான். இவே 2 பேரையும் அப்படி பின்னால் கொண்டு போய் கழுத்தறத்தானுங்க அங்கால வச்சு கோவில் அருகோட அந்த கடை பின்புறம். அப்போ அங்கிட்ட என்ன காய்ச்சி போட்டு வராக்கள் சொன்னார், எல்லோரும் கண்ணமொழிங்க. நாங்கள் கும்பிட்டோம், முழு பேரும் கும்பிட்டோம். நாங்கள் போகிறது 1 மாதத்தால் வாரது, இங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவோம், இங்கே நடந்தால் சொல்லுவோம். சரியா நாங்கள் சொல்கிறோம், முழுதும் சொல்லுவோம். நாங்கள் நடந்த முழுதும் சொல்லுவோம். எங்கே என்ன நடந்து எங்கே பேசிதிக்கண்டெல்லாம் சொல்லுவோம் ஐயா. நாங்கள் இப்படி சொல்லித்தோம். சரி போகலாம். அப்போ அதே நேரம் தம்பி, அதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த மிஷினை இஞ்சால் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் கிரவுண்டு இந்த இது கட்டிதிக்கு டூவி கட்டிதிக்கு அவடத்தில் ஒரு மார்க்கெட்டு கட்டடம் உண்டு. அந்த அருகில் அந்த சவம் நிரம்பின உடனே கொஞ்சம் சவத்தை இழுத்து போட்டுத்தாங்க. அதுக்கு போட்டு அப்புறம் அதையும் கொண்டு போட்டு அதுக்கு மேலே ஏற்றி கயிறு போட்டு கட்டுறாங்க. எங்களை பிடிச்சவன் வேறு, விட்டவன் வேறு. அவன் சொன்னான், சரி நீங்கள் போங்க ஒரு மாதிரி. அப்போ இவிடத்துலேருந்து பார்த்தா இவிடத்தால் வர ஆள் தெரியாது, டைமாக போச்சு. அப்போ அந்த கட்டு ரோட்டாகல ஒரு புல்லு காடாக தான் இந்த விட்டு ஒரு 50 யார் போயிருப்போம். டிரைவர்ண்டானுகள் டிரைவரை விட்டுத்தாங்க. அடித்தா மத்தாப்பு நாங்கள் எடுத்து போய் ஊருக்கு பூந்து அப்படியே ஊருக்குள்ளே பூந்து நாங்கள் ஓடுனா. அவங்கால கொக்கட்டிச்சேலை பக்கம் தான் தம்பி போச்சு. நானும் பயங்கர தலைஞ்சோன்னா இந்த கொக்கட்டிச்சேலை பக்கத்தால் அந்த பொடி போனது. எங்கே கொண்டு போனாங்கன்றது தெரியாது. பிறகு சாணம் சொல்லிச்சு, அங்கே அவங்களோட கேம்ப் பண்ணியிருந்தவங்க கல்ச்சேனைக்குள்ளே அங்கானா ஒரு வீட்டருகா போட்டு அவளையும் போட்டு 10 விஷயம் பதங்கிக்கிற மாதிரி. இப்போ அவள் அது இப்போ நியாயமான ஆக்களே அவளை வெறும் போட்டு இவங்க எரிச்சாண்டு பிறகு ஆக்கள் சொன்னவங்க. படைப்பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் வந்த பிறகே தான் விடுவிக்கப்பட்டதாக இவர் கூறுகிறார். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. ஆனால் இந்த பண்ணையின் உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் கூற்றை நிராகரித்ததுடன் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கும் தொடுத்தனர். அதனை அடுத்து கொல்லப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் நட்டஈடும் வழங்கப்பட்டது. இதற்கான விசாரணை அமெரிக்காவில் நடந்ததாக செல்லத்தம்பி கூறுகிறார். அவர் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் இறங்கி வாஷிங்டனுக்கு கொண்டு போய் சந்தியா பிள்ளையா அவர் இஞ்சி வச்சு கதைச்சி நல்லா பேசுவார். அவர் அவரும் நல்லா கதைப்பாவும் செல்லத்தம்பி எழுத்தம்பின்னு கேட்பாவும். அங்கேயும் வந்து குளிர் பச்சை தண்ணியை தொடப்படாது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஒரு காலமே எலும்பி சொன்னார். நேரத்தில் எலும்பி சேவெடுத்து வெளிக்கிட்டு கோச்சிக்கு போகணும் ரெடி பண்ணண்டு அப்படிக்குள்ளே வந்து கொண்டு போனாங்க. எனக்கு எவ்வளோ தலை போனாங்க வந்தாங்கன்னு தெரியாது. கொண்டு போய் அப்படி இந்த குணத்தால் சொன்னாங்க, இலங்கை அரசாங்கத்தால் ஆக்கள் வரையில் கோட்சி ஆனவன்னா வழக்கு தள்ளுபடி வழக்கு வெண்டுத்து எத்தனையோ 130 கோடி மில்லியன் டாலரோ என்னவோ நஷ்டஈடு வழங்கப்பட்ட எங்களுக்கு அந்த எண்ணிக்கை என்று சொன்னார். அந்த புரக்டர் அவங்க வச்ச புரக்டர் தம்பிர ஷேப் தான் உடம்பு தெரியும். அவர் வரார்கள் அப்படி அணைச்சி கட்டி பிடிச்சி நல்லது சொல்லி திருப்பி அவங்க செத்தாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் 60,000 ரூபா, கெசுவல் ஆக்களுக்கு 60, பேமெண்ட் ஆக்களுக்கு 75% கொடுத்தவங்க. அதில் இன்னும் 2-3 பேர் தப்பினவங்க. அவங்களத்தான் கொண்டு அமெரிக்காவுக்கும் கொண்டு காப்பாற்றி வச்சவங்க. அப்புறம் ஊருக்குள்ளே பிடிச்சி வந்த ஆட்கள்லேயும் கொஞ்சம் பேர் சாக காட்டினதில் 2-3 பேர் மிஞ்சினவங்க. அவங்களையும் விசாரணைக்கு வேறு ஆணைக்குழு எல்லாம் எடுத்தது, அவங்களோட இதுன்றது. அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் நஷ்ட ஈடு கொடுத்தவங்க. அதில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு
குறைஞ்ச அளவு நஷ்டம் கொடுத்தவங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த செல்லத்தம்பிக்கோ அந்த நினைவுகள் இன்னமும் மனதை விட்டு நீங்கவில்லை. கொலைகாரர்கள் தன்னை இப்போதும் அழைப்பது போல் உணர்வதாக அவர் கூறுகிறார். இப்போ என்னடா இப்போ என்ன கதைச்சித்தன் கதைச்சா இந்த மனம் இந்த தொய்வாக கிடையாது. இதை நித்திர வராது. இப்படி அது நடந்த துண்டில் தம்பி இப்படி எதிர வந்துட்டு வரா பைபிளோட நட்டு வரா இப்படி தான் கூப்பிட்றோம். எனக்கு சலம் பலம் எல்லாம் தெத்தமாக தான் தம்பி போனது. எந்த நேரம் பின் 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 பின்னுட்டு தலை இந்த சுற்றியலால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோறு பசிக்குது, கறி பசிக்குது, அது இல்லை. இங்கே வாயிற இப்போ உங்களோட காய்கறிக்குள்ளே அங்கேருந்து வா இப்படியே இருக்கும். படுத்தது கிடக்குள்ள ஆயிண்டு கத்துற. இப்போ இது கதைச்ச உடனே இப்போ அந்த அதர்வு அந்த இப்போ பிறகு என்னத்தை கதைச்சா என்னத்தை பேசணும்ன்றது உணர்ச்சியெல்லாம் வராது. இந்த சம்பவத்தால் இந்த ஊரின் பெருமளவு பெண்கள் தமது துணையை இழந்தனர். பல குழந்தைகள் தந்தையை இழந்தனர். கடந்த சுமார் 30 வருட காலத்தில் இந்த இழப்புகளின் வலியுடனேயே இவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மீதான இலங்கை படையின் தாக்குதல்கள் இத்தோடு முடிந்துவிடவில்லை. மீண்டும் 1991 இங்கு இதனைவிட மோசமான தாக்குதல் ஒன்று நடந்துள்ளது. அது குறித்த தகவல்களை இன்னும் ஒரு ஆவணமாக பார்ப்போம்.